சொல்கிறேன் பாருங்கள். மேலே வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் விசில் போடணும். இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் போடுங்க. இப்போது நம்ம அந்த வழிஞ்சி வருதில்ல அந்த தண்ணி வந்து அப்படியே சைடில் அந்த பேப்பரை உறிஞ்சிக்கும். வெளியே கீழே சிந்தாமல் அடுப்பில் சைடுலலாம் சிந்தாமல் அந்த மாதிரி ஆயிக்கும். அந்த பின்னுக்கு வந்து இடம் விட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேப்பர் வைங்க. இப்போது பாருங்கள், முருங்கைக்காய் அரிஞ்சிருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் இல்லை, நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ் அதை போட்டு வைக்க போகிறேன். பருப்பு வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரமாக நம்ம இல்லாமல் இருந்துட்டால் அதுவே போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு தண்ணி பாருங்கள், அந்த விசில் வருது இல்லை, அந்த விசில் பாருங்கள்.